ரக்ஷனோட ஸ்கூலில் சம்மர் கேம்ப் வச்சுருந்தாங்க. ஸோ அதை ட்ரிப்பெல்லாம் வெளியில் கூட்டிகிட்டு போனாங்க. லைப்ரரி கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போனாங்க. லைப்ரரி போனது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுமா அப்படின்னு வந்து ரக்ஷனா சொன்னாங்க. ஸோ நம்ம கூட்டிகிட்டு போகிறத ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு அவங்க வெளியில் போனால் ஒவ்வொன்றும் என்ஜாய் பண்ணி அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ வந்து நம்ம வெக்கேஷன் கூப்பிட்டு போகிறது அது ஒரு ஃபன் ஜாலி. பட் இந்த மாதிரி ஸ்கூலில் கேம்ப் வச்சா கண்டிப்பாக குட்டீஸ்லாம் அனுப்பி விடுங்க. அவங்க சூப்பராக சேஃபாகவும் கூட்டிகிட்டு போயிட்டு அட் சேம் டைமில் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. வெளியில் எப்படி நடந்துக்கணும், ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படி போகணும், எந்தெந்த ட்ரெயின் எப்படி இதாகும், அந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ மேம்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுப்பாங்க. நம்ம சொன்னால் அது அட்வைஸ் மாதிரி தெரியும். பட் மேம் சொல்லும்போது ஒவ்வொன்றையும் அவங்க மைன்யூட்டாக கவனிச்சுட்டு அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. எல்லாம் ஜாலியாக போயிட்டு சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போவுமே சூப்பராக இருந்த ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷனா ஒவ்வொரு டைமும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் இது பண்ணக்குள்ளே என்னை கண்டிப்பாக அனுப்பிவிடுமா, ஜாலியாக போயிட்டு வரோம் அப்படின்னாங்க. ஸோ அது ஒரு ஜாலியாக இருந்து இந்த டைம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது பார்த்துட்டு இங்கே தான் மேம் கூப்பிட்டு வந்தாங்க, இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும், இங்கே தான் அதை பண்ணணும், எல்லாத்தையும் சூப்பராக சொன்னாங்க. ஸோ இந்த ட்ரிப்பு ஜாலியாக இருந்துச்சாம்.